வெல்கம் டு சா ட்ரிசில். இன்னைக்கு நம்ம ரெண்டு பழங்கள் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அடுத்து வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்திருக்கேன். இது என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தாய்லாந்துடைய கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்றாங்க. டிராகன் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, சாப்பிடும் போது பெரிய லெவல்ல டேஸ்டா இல்லை அப்படின்னாலும் இதனுடைய நன்மைகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல கரோட்டின், லிகோஃபின், விட்டமின் ஏகப்பட்ட சத்துக்கள் இருந்தாலும் இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பேட் ஃபேக்ட், அதாவது கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திகளும் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இரத்த ஓட்டங்களை வந்து சீராக்கும் அப்படிங்கிறதுனால இது அடிக்கடி வந்து நம்ம எடுத்துக்கணும். சுகர் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கொய்யாப்பழம் வாங்கும்போது என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது, இது என்ன ஹைப்ரிடா அப்படின்னு கேட்கும்போது, இது தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணது, டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு.